வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த முட்டை பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம பாஸ்மதி அரிசி ஊற வச்சிடலாம். இப்போ நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml தண்ணி பிடிக்கிற அளவு கப் இது. இதில் தான் இப்போ நான் வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை இப்போ நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இந்த அரிசி ஊறுறதுக்குள்ளாடி இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு இப்போ நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசி ஊற டைம்ல இந்த முட்டையை நம்ம வேக வச்சிடலாம். இந்த முட்டை வேகிறப்ப எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வைங்க. இது நம்ம எதுக்கு பண்றோம்னா அந்த முட்டையோட ஓடு நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியா வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்றோம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 2 பச்சை மிளகாய், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலன்னா இஞ்சி பூண்டு தனியா வந்து துண்டா கூட இல்ல கட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். இதை நம்ம நல்ல ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் பண்றதுக்குள்ளாடி முட்டையும் வெந்தாச்சு. இப்போ நம்ம முட்டையை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு நார்மல் வாட்டர்ல இந்த முட்டையை எடுத்து போட்டுடலாம். இப்ப பிரியாணி பண்றதுக்கு இப்ப நான் குக்கர் அடுப்புல வைக்கிறேன். இப்ப தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறமா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 அன்னாசி பூ, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறமா 2 மராட்டி மொக்கு. இது உங்ககிட்ட இருந்தா போடுங்க. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடும்போது அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது லைட்டா இந்த மாதிரி பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா வெங்காயம், அதை இப்ப நம்ம இதுல சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்து நம்ம வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குற டைம்ல முட்டையை இந்த மாதிரி உடைச்சு எடுத்தாச்சு. முட்டையை உடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டா ஒரு 2-3 இடத்துல கட் பண்ணி வைங்க. அப்பதான் அந்த மசாலா வந்து உங்களுக்கு வந்து உள்ள எல்லா பக்கம் நல்லா இறங்கி கிடைக்கும். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டா ஒரு ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகுறது அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் அதையும் இதுல சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி நீங்க வதக்கி விட்டுறணும். ஏன்னா வந்து அடியில வந்து பாத்திரத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எண்ணெயில இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதுல சேர்த்துடலாம். இந்த தக்காளி வதங்கக்கூடிய டைம்ல இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வெந்து கிடைக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இந்த மாதிரி நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா தக்காளி நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும். தக்காளி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரியிற மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து மசிஞ்சு வெந்துருச்சு. 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி இலை இந்த பிரியாணிக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ தக்காளி எல்லாமே நல்ல இந்த மாதிரி குக் ஆயாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இதில் நம்ம இப்போ சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலா பொடிகளும் இந்த எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலா பொடிகளும் நல்லா இதில் வந்து குக் ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா மல்லி இதில் வந்து சேர்த்துடலாம். புதினா மல்லி சேர்த்து அதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மல்லி புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப இதை வந்து எண்ணெயில் வதக்க தேவையில்லை. ஏன்னா அதோட வாசனை வந்து நமக்கு அப்புறம் நல்லா டாமினேட் ஆகாது. அதனால லைட்டாக இந்த மாதிரி இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற முட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா முட்டையை ரொம்ப நீங்கள் கிளறக்கூடாது. நமக்கு இந்த முட்டையில் அந்த மசாலா ஜஸ்ட் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பிரியாணிக்குள்ள மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக அரிசி வந்து நம்ம ஊற வச்சது அதுவும் ஊறி ரெடியாக இருக்குது. அரிசியில் இருக்கிற தண்ணி இந்த மாதிரி நல்லா வடிச்சு விட்டு இந்த மசாலா கூட இப்போ நம்ம அந்த அரிசியை போட்டுடலாம். இந்த அரிசி போடுறப்போ அரிசியில் சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் முட்டையும் அரிசியும் வந்து கிளறப்போ முட்டை வந்து உடஞ்சி போகாமல் இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை உடஞ்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ முட்டை உடையாமல் இந்த மாதிரி லைட்டாக அந்த மசாலாவில் அரிசியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அரிசி எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பாலையே 3 டம்ளர் தண்ணி இப்போ நான் சேர்க்குறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரண்டி போடுறப்போ நடுவில் நீங்கள் கிளறாமல் இந்த மாதிரி சைடாக இந்த அரிசி தண்ணியெல்லாம் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து முட்டை உடையாமல் இருக்கும். இந்த டைமில் உப்போட அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசி நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுடலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் நிறைய ஊற்றிடாதீங்க, புளிப்பு அதிகமாயிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா பண்ணுறது எல்லாமே நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிரியாணி மசாலா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம மூடி வைக்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி திறந்து வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி சைடில் எல்லாம் வந்து கொதி ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடலாம். குக்கரில் நல்லா ஸ்டீம் போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்ல உதிரியா சூப்பராக, வாசனையே ரொம்ப தூக்கலாக இருக்குது. இந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.